ஓகே. ஸோ திஸ் இஸ் பார்ட் 2. இந்த பார்ட் 2ல நம்ம பார்க்க போறது என்னன்னா, சின்ன சின்ன இன்ஸ்டன்சஸா பார்க்க போறோம். ஒரு ஒரு விஷயமா ஒரு 4 to 5 மேட்டர்ஸ் இருக்கு. அத டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலா தான் வி ஆர் கோயிங் டு see இந்த ரவுண்ட் ட்ரிப்பிங்னா என்ன, சர்க்குலேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படிங்கிறத ஐ வில் டெல் யூ. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இஷ்யூ நம்பர் 1 நம்ம என்ன அனலைஸ் பண்ண போறோம்னா, இந்த சிடிஇஎல் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஹோல்டிங் கம்பெனி இருக்காங்க இல்லையா, இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மைண்ட் ட்ரீ அப்படிங்கிற ஒரு இன்ஃபோடெக் கம்பெனியோட ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதோட வேல்யூ வந்து 2749 கோடி 49 லட்சம். ஓகேவா, 2749 crores அவங்க பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸ்க்கு 519 crores 0.81 lakhs. அதாவது இதை வந்து அவங்க பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் அப்படிங்கிறது வேற யாரோ இல்லை, விஜய் சித்தார்த்தா, அவங்க ஒய்ஃப் மாளவிகா ஹெக்டே, அவங்க அப்பா கங்கையா ஹெக்டேன்னு அந்த ஹெக்டே ஃபேமிலி ஃபுல்லா. ஓகேவா, ஸோ இவங்க தான் இந்த ப்ரொமோட்டர்ஸ் ஃபேமிலி, விஜிஎஸ், மால்விகா, கங்கையா, வாட் எவர், இந்த ஃபேமிலி அப்படி இவங்க தான் வந்து ப்ரொமோட்டர் ஃபேமிலி. இவங்களுக்கு 519 ருபீஸ்க்கு கடன் இருந்திருக்கு. அதே மாதிரி சிடிஇஎல் அப்படிங்கிற கம்பெனி, அதாவது இந்த ஹோல்டிங் கம்பெனி இருக்குல்ல, அதாவது இந்த ப்ரொமோட்டர் இருக்கார்ல, விஜிஎஸ், திஸ் மேன், ஓகே, சித்தார்த்தா, அவர் தான் இந்த சிடிஇஎலோட ப்ரொமோட்டரே. ஓகே, ப்ரொமோட்டரோட நேம்ல தனியா சித்தார்த்தா அப்படின்ற பேர்ல 519 கோடி லோனும், லோன் இந்த சென்ஸ் பிளட்ஜ் பண்ணி கடனா வாங்கியிருக்காங்க. கம்பெனியோட ஷேர்ஸ்ல, கம்பெனியோட ஷேர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் சிடிஇஎல் வந்து 2700 கோடி மதிப்பிலான மைண்ட் ட்ரீயோட ஷேர்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொமோட்டர்ஸும் மைண்ட் ட்ரீயோட ஷேர்ஸ் 519 கோடிக்கு வச்சிருந்திருக்காங்க. இந்த ரெண்டு ஷேரையுமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பிளட்ஜ் பண்ணி கடன் வாங்கிட்டாங்க. கடன் வாங்கிட்டாங்களா? இப்போ கடன் வாங்கிட்டதுக்கு அப்புறமா இவங்க அந்த ஷேர்ஸ் எப்படியாவது சேல் பண்ணிடலான்னு பாக்குறாங்க. சேல் பண்ணணும் அப்படின்னா இவங்க பிளட்ஜ் பண்ணியிருக்கிறது இவங்க பேருக்கு மீட்டருக்கு அப்புறம் தானே சேல் பண்ணணும். ஸோ டெஃபினட்டா இந்த ஷேர்ஸை ஃப்ரீ பண்றதுக்காக, ரிலீஸ் பண்றதுக்காக யாருக்கு யார் ஹெல்ப் பண்ண வந்திருக்கான்னு நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுடைய அந்த சிடிஇஎல் அந்த பெரிய ஹோல்டிங் கம்பெனிக்கு அவங்களுக்கு 2700 கோடி கொடுக்கணும். ப்ரொமோட்டர்ஸ்க்கு ஒரு 519 கோடி கொடுத்தாதான் இந்த ஷேர்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் பண்ணாதான் இதை விற்கவே முடியும். அப்ப ரிலீஸ் பண்றதுக்காக யார் கடன் கொடுக்குறான்னு பாருங்க. சிடிஇஎல்க்கு who is giving the கடன் அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு பேங்க் கொடுக்குறாங்கப்பா. ஏதோ ஒரு இளிச்சவாய் பேங்க் கொடுக்குது. இந்த பேங்க் கிட்ட இந்த லோனை வாங்கி தரது யாருன்னா டங்லின் டெவலப்மெண்ட் லிமிடெடு, அதுக்கப்புறம் டங்லினோட ரீட்டைல் ரியாலிட்டி, ஓகேவா, ரியாலிட்டி இவங்க இருக்காங்க. இவங்க எல்லாருமா சேர்ந்து சிடிடிஎல், அதாவது காஃபி டே ட்ரேடிங் லிமிடெட், இவங்க எல்லாருமா சேர்ந்து எவ்வளவு வாங்கி கொடுக்குறாங்க? 2960 கோடி ரூபாய் லோன் வாங்குறாங்க. எவ்வளோ? 2960. இந்த அமௌண்ட் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் 2. ஓகே, ப்ளூ எடுத்து வேற கலர் எடுக்கலாமா? 2960. இத்தனை கோடி லோனை பேங்க் கிட்ட இருந்து யார் மூலியமா வாங்கியிருக்காங்க அப்படின்னு கேட்டா டிடிஎல், டிஆர்ஆர், டிபிஎல் இவங்க கிட்ட இருந்து இவங்களோட லைக் என்ன சொல்றது, இவங்களோட கேரண்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தே ஹவ் காட் இட். ஓகே, ஸோ இவங்க வாங்கியிருக்காங்களா? வாங்கினதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? இந்த பணத்தை 2960 crores இந்த கம்பெனி எப்படி பிரிச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. சிடிஇஎல்க்கு 2172 crore பிரிச்சுட்டாங்க. ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோங்க. சிடிஇஎல்க்கு 2172 கோடி கொடுத்துட்டாங்க. ப்ரொமோட்டருக்கு 789 கோடி. உன்னோட க்ரோர்ஸ் பிளட்ஜ் பண்ணது வெறும் 519 crores and 81 lakhs தானே. அதை மட்டும் நம்ம வாங்க வேண்டியது. நம்ம எதுக்கு 789 crore வாங்கினாங்க? இது வரைக்கும் அதுக்கு தெளிவான எந்த ரீசனிங்கும் கிடையாது. பிளஸ் சிடிஎல்க்கு 2172 கோடி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ லோன் வாங்கினது யாருன்னு கேட்டா சிடிடிஎல், இவங்க தான் லோன் எடுத்திருக்காங்க. யாரோட ஹெல்ப்பை வச்சு எடுத்திருக்காங்க? யார் மூலமா எடுத்திருக்காங்கன்னா டிடிஎல், டிஆர்ஆர், டிபிஎல் மூலமா எடுத்திருக்காங்க. எடுத்து யாருக்கு கொடுத்துருக்காங்க? சிடிஇஎல்க்கு, ப்ரொமோட்டருக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு நல்ல கேள்வி வரும், என்னன்னா மேம் அப்பனா ஹோல்டிங் கம்பெனின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, கீழே ஒரு 40 சப்சிடரி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறது இல்லையா? நீங்க அவங்களுக்கு லோன் வாங்கி கொடுங்க, அவங்க உங்களுக்கு லோன் வாங்கி கொடுங்க, இது பண்ணவே கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களா? அப்படியெல்லாம் யாருமே சொல்லல. ஒருத்தருக்கு நம்ம லோன் கொடுக்கும்போது அந்த லோன் எந்த பர்பஸ்க்காக கொடுக்குறோன்றது இருக்குல்ல. நீங்க வந்து ஏதாவது உங்க வீட்டு அடமான வச்சுட்டு கஷ்டத்துல உட்காந்துட்டு இருப்பீங்க. உங்க வீட்டை மீக்கிறதுக்காக நான் கஷ்டப்பட்டு என்னோட ஷேர் கேபிட்டல் எடுத்து நான் உங்களுக்கு வந்து லோனா கொடுக்கணுமா? அப்படி எல்லாம் கொடுக்கவே கூடாது. அதனாலதான் செக்ஷன் 185ல கிளியரா சொல்லியிருக்காங்க, ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன்ஸ். அப்ப நீங்க உங்களோட ரிலேட்டட் பார்ட்டிக்கு, உங்களோட சப்சிடரி கம்பெனிக்கு நீங்க ஏதாவது லோன் கொடுக்குறீங்கன்னா அந்த லோன் நிஜமாவே பிசினஸ் பர்பஸ்க்காக யூஸ் பண்றாங்களா, என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்கன்னு 1008 ப்ரொவிஷன்ஸ் இருக்கு.
அதை பத்தி தான் நீங்க கொடுக்கணும். இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா அவங்களோட ஷேர்ஸ் அவங்க வந்து பிளட்ஜ் பண்ணி கடன்ல உட்காந்துருக்காங்க. அந்த கடனை நிவர்த்தி பண்றதுக்காக நீங்க ஒரு இடத்துல கடன் வாங்கி கொடுக்குறீங்க. இது எப்படின்னா ஒரு கடன் அடைக்க இன்னொரு இடத்துல உன்னோட சப்சிடி கிட்ட நீ கடன் வாங்கி கொடுக்குற. சரி, ஓகே, இதுதான் நம்பர் 1 அனாலிசிஸ். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 789 crores யாருக்கு கொடுக்கறதா சொன்னாங்க? ப்ரமோட்டருக்கு தானே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ப்ரமோட்டர்ன்றது சித்தார்த்தா உங்க ஒய்ஃப் மால்விகா தானே. ஆனா நிஜமாவே இந்த 789 crores யாருக்கு போச்சுன்னா மேசல் அப்படின்ற கம்பெனிக்கு போயிருக்கு. அந்த மேசல் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா மைசூர் அமால்கமேட்டட் காஃபி எஸ்டேட் லிமிடெட். இது என்னடா புது கதையா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 40 சப்சிடரியில இந்த மேசல் ஒரு சப்சிடரி கிடையாது. அப்ப இந்த மேசல்ங்கிறது யாரு அப்படின்னா மைசூர் அமால்கமேட்டட் காஃபி எஸ்டேட் லிமிடெட். இது யாரோட பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனில 97.5% ஆஃப் ஷேர்ஸ் 2019 வருஷத்துல அந்த டைம்ல 97.5% ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் திஸ் மேசல் கம்பெனி யார் ஹோல்ட் பண்ணிருந்தாங்கன்னு கேட்டா, செத்து போனாரு சித்தார்த்தா, விஜி சித்தார்த்தா 2019ல சூசைட் பண்ணி செத்து போனாரு. அவருடைய அப்பா கங்கையா ஹெக்டே பேர்ல இருந்திருக்கு. இப்ப 789 crores கங்கையா ஹெக்டே உடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய மேசல் கம்பெனிக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் இது என்னாச்சு ஏதாச்சுன்றது எதுவுமே தெரியல. பிளஸ் இந்த ஃபண்டுக்கு என்ன ஆச்சு, இதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிடிடிஎல் தான் கடனை வாங்கி சிடிஎல்க்கும் ப்ரொமோட்டருக்கும் மேசலுக்கும் கொடுத்துருக்காங்க. மேசல் இந்த பணத்தை திருப்பி கொடுத்தாங்களா? அதே மாதிரி சிடிடிஎல்க்கு சிடிஎல் பணத்தை திருப்பி கொடுத்துச்சா? இது எல்லாமே ஒரு கேள்விக்குறியா இருக்கு. இது நம்பர் 1. செகண்ட் இஷ்யூ என்ன தெரியுமா? சிடிஇஎல் அப்படிங்கிற கம்பெனியுடைய அழுத்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் இதை நான் கொண்டு வந்திருக்கேன். 2 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா ஸ்டாண்ட் அலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், அதாவது எஸ்எஃப்எஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். ஸ்டாண்ட் அலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னா நம்மளோட ஷேர் கேபிட்டல், நம்மளோட பாரோயிங்ஸ் இதெல்லாம் எவ்வளோன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ லயபிலிட்டி சைடில் நம்மளோட மொத்த ஷேர் கேபிட்டல், பாரோயிங்ஸ் இதெல்லாம் சேர்த்து 2166 கோடி இருக்கு. சிடிஇஎல் கம்பெனியோடைய லயபிலிட்டி சைடில் 2166 கோடி இருக்கு. நான் சொல்றது எல்லாமே 2019 வருஷம் நடந்தது. ஓகே, அதே மாதிரி உங்களோட அசெட் சைட்லயும் 2166 crores தான் இருக்க போகுது. புரியுதா? அப்ப உங்களுடைய டோட்டல், அதாவது உங்களோட ஷேர் கேபிட்டல், உங்களோட உங்களோட லைபிலிட்டிஸ், பாரோயிங்ஸ் எல்லாம் சேர்த்து 2000 கோடி இருக்குன்னா, அந்த 2000 கோடியில நீங்க கிட்டத்தட்ட 1937 கோடி, தட் இஸ் 1937.73 crores என்ன பண்ணிருக்கீங்க? அந்த 40 சப்சிடரியில இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க. அவ்வளவுதான். இப்ப நான் என்ன கேக்குறேன், அரவிந்த் மையா அப்படின்னு ஒரு சிஏ உங்களுக்கு வந்து ஆடிட் பண்றாருல 2019 இயர் எண்டுக்கு. அப்ப அவர் வந்து ஆடிட் பண்றாருன்னா, ஓகே இன்வெஸ்ட்மெண்ட்ஸா 1937 crores சப்சிடிக்குலாம் போயிருக்கு, ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்து சைன் போடுவாரா? இல்ல ஒவ்வொரு சப்சிடிக்கும் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அதை அவங்க எப்படி யூஸ் பண்றாங்க என்ன ஏதுன்றது கிளியரா தெளிவா தெரிஞ்சுப்பாரா? தெரிஞ்சுக்கிட்டு சைன் போடணுமா, இல்ல சும்மா ஓகே அப்படின்றத விட்டுறணுமா அப்படிங்கறது ஒரு கேள்விங்க. ஸோ இந்த கரெக்ட் செக்மெண்ட்டை நான் உங்களுக்கு எதுக்காக கொடுத்துருக்கேன்? தனிப்பட்ட முறையில் சிடிஇஎல் அந்த கம்பெனியோடைய டோட்டல் லைபிலிட்டிஸ், அதாவது ஷேர் கேபிட்டல் அண்ட் பாரோயிங்ஸ் எவ்ரிதிங் புட் டுகெதர் கம்ஸ் டு, அதாவது இது பேலன்ஸ் ஷீட் சைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு கம்பெனியோட சைஸ் என்னன்னு கேட்டால் அந்த பேலன்ஸ் ஷீட்டோட சைஸ், அந்த பேலன்ஸ் ஷீட்டோட சைஸ் 2000 கோடின்னு வச்சுக்கோங்க. அந்த 2100 கோடி ஒரு 2200 கோடி கூட வச்சுக்கோங்க ரவுண்டா. 2200 கோடியில கிட்டத்தட்ட இவங்க என்ன பண்ணிருக்காங்க, சப்சிடரியில மட்டுமே 1900 கோடியை இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. மிச்சம் இருக்கிறத தான் இவங்க சும்மா அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அதுக்கு இதுக்குன்னு வச்சிருக்காங்களே தவிர, இந்த காஃபி டே என்டர்பிரைசஸ் லிமிடெடோட முதல் நோக்கமே என்னவா இருக்கு, முற்றிலும் என்ன நோக்கமா இருக்குன்னா 40 சப்சிடரிஸை மேனேஜ் பண்றதுதான். ஸோ இப்படிப்பட்ட ஹோல்டிங் கம்பெனிக்கு தான் இப்ப இருக்கக்கூடிய அரவிந்த் மையாவும் அமித் சோனியாவும் வந்து என்ன பண்ணிருக்காங்க, என்கேஜ்மெண்ட் பார்ட்னராகவும் குவாலிட்டி ரிவ்யூவராகவும் இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் சொல்றது இந்த 2100 கோடிங்கிறது ஸ்டாண்ட் அலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லக்கூடிய இவங்களை பத்தி மட்டும் இருக்கிறது. இப்ப நான் என்ன கேட்கிறேன், அடுத்தது கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். இப்ப நீங்க 1937 கோடி அத்தனை சப்சிடரிக்கு கொடுத்துருக்கீங்களே, அத்தனை சப்சிடரியும் அந்த பணத்தை என்ன பண்ணாங்கன்றதுக்கான பதில் தான் அவங்க ஒவ்வொருத்தருடைய 40 கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் உங்க கம்பெனிக்குள்ள எடுத்துட்டு வந்து அட்டாச் பண்ணிட்டே இருப்பீங்க. அப்படி அட்டாச் பண்ணும்போது உங்களோட பேலன்ஸ் ஷீட் பெருசாயிடும். ஏன் பெருசாகுதுன்னா, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 50% மேல நீங்க ஷேர் ஹோல்ட் பண்ணியிருந்தாலே அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் உங்களோட நீங்க இணைக்கணும். அப்போ என்ன ஆகும்னா, ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்னு பார்க்கும்போது 2000 கோடி பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ் ஷீட்
40 கம்பெனியோட மொத்த அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸும் உங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ல எல்லாத்தையும் அப்படியே கன்சாலிடேட் பண்ணும்போது அதோட சைஸ் வந்து ரொம்ப அதிகமாயிடும். ஓகே, அப்படி அதிகமாகும் போது எப்படி ஆகுதுன்னு சொல்றாங்க பாருங்க. அப்ப 40 கம்பெனியோடைய மொத்த அளவீட்டையும் உங்களோட பேலன்ஸ் ஷீட்டுக்குள்ள நீங்க கொண்டு வந்து பொருத்தும் பொழுது உங்களோட டோட்டல் பேலன்ஸ் ஷீட்டோட சைஸ் 12,140 கோடி. புரியுதா? இதுவே ஸ்டாண்ட் அலோன் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல வெறும் ஸ்டாண்ட் அலோனா இருந்தா 2,166 கோடி தான். இது மட்டும் இல்ல, மொத்தமா அந்த கன்சாலிடேட்டட் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்ல டோட்டல் பாரோயிங்ஸ் பார்த்தா சிடிஇஎல் அப்படிங்கிற கம்பெனியும் அவங்களோட 40 சப்சிடரியும் சேர்ந்து மொத்தம் எவ்வளவு கடன் வாங்கி வச்சிருக்காங்க தெரியுமா? 7,060 கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. எத்தனை கோடி? 7,060 கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க. மலைப்பா இருக்குல்ல. அடுத்தது என்னது? நான் சொன்ன மாதிரி இவங்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த சப்சிடரிஸ்ன்னு பார்த்தா 1937 crores இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மொத்த சிஎஃப்எஸோட டோட்டல் பேலன்ஸ் ஷீட்டோட சைஸ் 12,000 கோடி இருக்கு. அவங்களோட ரெவென்யூ எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 4,000 கோடி இருக்கு. இங்க பாருங்க, 4,000 கோடி இருக்கு. இந்த 4,000 கோடியில கேஷா எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா வெறும் 590 கோடி தான் இருக்கு. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஆனா பேலன்ஸ் ஷீட்ல 1,453 கோடிக்கு கேஷ் இருக்கிறதா போட்டிருக்காங்க. பட் நிஜத்துல வெறும் 591 கோடிக்கு மட்டும்தான் பேங்க்ல பணமே இருக்கு, மிச்சம் பணமே இல்லை. அது என்ன ஆச்சுங்கிறது தான் இங்க ட்விஸ்ட். ஓகேவா? அதுக்கு தான் நான் இங்க எழுதியிருக்கேன் பாருங்க, 1453 அன்கேஷ்டு செக் அப்படிங்கிறது. இது எல்லாமே ஒவ்வொன்றும் நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு எக்ஸாக்டா நான் ரவுண்ட் ட்ரிப்பிங்னா என்னன்னு சொல்லும் பொழுது கணக்கு புரியும். ஓகேவா? இப்போ ஐம் கோயிங் டு டாக் டு யூ அபவுட் ஹவு ப்ரொமோட்டர் அபேஸ்டு 130 கோடி ரூபாய் ஃப்ரம் த பிஸ்னஸ் அப்படிங்கிறது தான் நான் பேச போறேன். திஸ் we will talk in part number 3 because இதுதான் அந்த ரவுண்ட் ட்ரிப்பிங், இதுதான் அந்த சர்க்குலேஷன் ஆஃப் ஃபண்டு. இதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா என்டையரா நான் என்னென்னலாம் பேசணும் எல்லாத்த பத்தின லூப்புமே உங்களுக்கு சூப்பரா புரிஞ்சிடும். ஓகேவா? கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்க டெஃபினட்டா எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. ஆடிட் ரிலேட்டடா, சிஏ இன்டர்மீடியட்டுக்கு அண்ட் தென் சிஎம்ஏ ஆர் சிஎஸ் இது ரிலேட்டடா உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் போஸ்ட். வில் டெஃபினெட்லி we are there to answer you. Okay, thank you so much.